லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு மனுஷர்களாகிய நம்ம சில எஃபர்ட் போடுவோம். ஆனா அதுலருந்து நமக்கு எந்த பலனுமே இருக்காது. அது மட்டும் இல்ல, சில பாவப்பழக்கத்துக்கு அடிமையா இருப்போம். அதுலருந்து நம்ம வெளிய வர ட்ரை பண்ணுவோம். இன்னும் மற்றவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா அவங்களாலயும் அது கூடாத காரியமா இருக்கும். இன்னும் சில டிப்ரஷன், இன்னும் நம்ம உடைஞ்சு போன வாழ்க்கை, அதுலருந்து வெளிய வர முடியாதபடி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம். இன்னும் நமக்குன்னு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும். அதுக்காக நம்ம வந்துட்டு பல முயற்சிகள போடுறோம். அதுலயும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படி நம்ம மனுஷங்களா நம்ம என்ன செய்றோம்? பல முயற்சிகள குடுக்குறோம். பல முயற்சிகள நம்ம பண்றோம். ஆனா எதுவுமே நமக்கு பிரயோஜனத்த தரல. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்பி வாழும்போது, அவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்ன இல்ல? நீங்க எதுக்காக அவ்ளோ பிரயாசப்படுறீங்க? அத ஏசப்பா சமூகத்துல சொல்லி அவரே நாடி வாழும்போது, ஆண்டவர் உங்களுக்கு வழிய திறப்பாரு. அது மட்டும் இல்ல, சில விஷயங்கள நீங்க மூடி போட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, "அத நீ திரும்ப எடு" அப்படிங்கிறாரு. அத நீங்க எடுக்கும்போது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால, நீங்க வெற்றிய பெறுவீங்க. ஏசப்பாவ விசுவாசிங்க. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.